இன்னொரு சந்தேகமும் இருக்குது. 2011 தான் அந்த வழக்கு பதியப்படுது. அந்த நேரத்தில் தான் வந்து அதிமுக பிரச்சாரம் பண்ணார். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு. ஸோ இந்த வழக்குக்கு பயந்து தான் அதிமுக பிரச்சாரம் பண்ணாரான்ற ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க. ஆமாம், சசிகலாவோட ரொம்ப க்ளோஸ் இவர். சசிகலாவோட ரொம்ப க்ளோஸு. சசிகலாவோடைய க்ளோஸ் என்னன்னா ஜெயலலிதாவோட க்ளோஸு. சசிகலா பார்க்காத கேஸா? ரைட்டா? சசிகலா பார்க்காத கொலையா? சசிகலா பார்க்காத ஆசிட் வீச்சா? சசிகலா பார்க்காத கற்பழிப்பா? அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சசிகலாவுக்கு நல்லா தெரியும். அவங்க ஹேண்டில் பண்ணி கொடுத்துருப்பாங்க 2011. அப்போ ஆரம்பித்து விஜயலட்சுமியை மனநிலை இன்றைக்கி இவங்க சொல்கிறாங்க, மனநிலை வந்து பிறழ்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இவங்க ஆக்கியிருக்காங்க. ரைட்டா? மயிலாப்பூரில் ஒரு எம்எல்ஏவாக இருந்தார் இல்லையா, அவரை வந்து எரித்து கொன்று கூடுவாஞ்சேரியில் கடத்தி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து வியாசர்பாடி சுடுகாட்டில் வச்சு எரித்து சாம்பலாக்கி, ரைட்டா? அடுத்தது அது சம்மந்தமாக ஃபோனில் பேசினது வந்து சசிகலாவுக்கு வந்து மிமிக்ரியில் பேசினாங்க. சசிகலா மாதிரி மிமிக்ரியில் வந்து பேசினாங்க பூங்காநகர் மாணிக்கம்ன்ற மாவட்ட செயலாளர்கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் குற்றப்பத்திரிகை கொண்டு வந்தாங்க. ரைட்டுங்களா? மயிலாப்பூர் எம்எல்ஏவை